வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது வணக்கம் பொதிகை. நான் தொகுப்பாளர் பவித்ரா ராஜசேகரன். நேயர்கள் அனைவருக்கும் a very happy good morning. இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில நம்ம முதல்ல பார்க்க போற பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா திருக்குறள். இன்றைய குறள் 301, அதிகாரம் வெகுளாமை. செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான், அல்லிடத்து காக்கினன் காவா காலின். இந்த குறளுக்கு வரதராசருடைய உரை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பலிக்கும் இடத்தில் சினம் வராமல் காப்பவனே சினம் காப்பவன், பலிக்காத இடத்தில் சினத்தை காத்தால் என்ன காக்காவிட்டால் என்ன அப்படிங்கிறது தான். நம்ம அடுத்ததா பார்க்க இருக்க பகுதி யோகம் என்று. யோகம் என்றுள்ள 23வது ஆசனமான உத்தீத லோலாசனத்தினுடைய முதல் நிலையை நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக வராங்க சௌந்தரராஜன், மற்றும் அதை செய்து காண்பிக்கிறதுக்காக சுகந்தி அவர்கள் இருக்காங்க. வாங்க பார்க்கலாம். பொதிகை நண்பர்களுக்கு வணக்கம். நேற்று நாம 4வது பிராணனான உதானன் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இன்று 5வது மற்றும் இறுதி பிராணன், அதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். இந்த 5வது பிராணனுக்கு பேர் வியானன் அப்படின்னு பேர். வியாபித்தல் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இந்த உடல் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு உயிராற்றல். உதாரணமாக இந்த உயிராற்றலோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தா, மற்ற 4 பிராணன்களும் என்ன சொல்கிறதோ அதை கேட்டு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபோர்ஸ், சப்போர்ட்டிவ் வெண்ட் அப்படின்னு சொல்லலாம், சப்போர்ட்டிவ் வைட்டல் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். உதாரணமாக இப்போது நான் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அதுதான் எனக்கு அன்றைக்கி நைட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் நின்றுட்டு இருக்கேன். அது கடைசி ட்ரெயின். அந்த ட்ரெயினை விட்டால் எனக்கு அடுத்த நாள் வரைக்கும் ட்ரெயினே கிடையாது. அப்போது அந்த ட்ரெயின் அப்போ தான் அந்த ஸ்டேஷன்லேருந்து கிளம்புது. ஒரு 5 கிலோமீட்டர் வேகத்தில் கிளம்ப ஆரம்பிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த 5 கிலோமீட்டர் வேகத்தில் அப்போ தான் அந்த பிளாட்ஃபார்மை விட்டு மெதுவாக நகர ஆரம்பிச்சிருக்கு அந்த ட்ரெயின். அப்போது நான் என்ன பண்ணணும்? அந்த ட்ரெயினை எப்படியாவது பிடிச்சாகணும். அப்போ என்னோட உடம்பு 6 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடி போய் அந்த ட்ரெயினை பிடிக்கணும். ஸோ இது என்ன ஆகிடும்னா, மூளை கால்குலேட் பண்ணிடும். சரி, இது கடைசி ட்ரெயின், இந்த ட்ரெயினை நான் பிடிச்சே ஆகணும். அதனால ட்ரெயின் 5 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு, நான் 6 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் தான் அந்த ட்ரெயினை பிடிக்க முடியும். இந்த மொத்த கால்குலேஷனும் ஒரு மைக்ரோ மில்லி செகண்டுன்னு சொல்லக்கூடிய நொடி பொழுதுக்கும் கனமான ஒரு மின்னல் பொழுதுன்னு சொல்லுவாங்கள்ல, மின்னல் தோன்ற நேரத்தில் இந்த மூளையில் அது ஃப்ளாஷ் அடைச்சிடும். அந்த ஃப்ளாஷ் அடித்த உடனேயே அட்ரினல் கிளாண்டுன்னு சொல்லக்கூடிய வயிற்றில் இருக்கக்கூடிய சுரப்பிகள் என்ன பண்ணிடும், உடம்பு முழுவதும் தன்னோட சக்தியை முழுவதுமாக, பிளட் சர்க்குலேஷனை முழுவதுமாக அனுப்பி என்னைய 6 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட வைக்கும். இந்த 6 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுறது, ஓடி போய் அந்த ட்ரெயினோட நடுவில் இருக்கக்கூடிய கம்பியை பிடிச்சி என்னோட மொத்த உடம்பையும் ட்ரெயினுக்குள்ளே அனுப்புறது, அதாவது அந்த ட்ரெயினில் ஏறுறது. இந்த மொத்த இயக்கம் இருக்கு இல்லையா, இது மூளை சொல்லிடுச்சு, நீ இந்த ட்ரெயினே பிடிச்சே ஆகணும் அப்படின்னு. அந்த ட்ரெயினை பிடிக்கணும்னு சொன்ன உடனேயே எனக்கு இந்த சுரப்பிகள் பிளட் சர்க்குலேஷனுக்கு அதோட அட்ரினலைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அட்ரினலைன் ஒரு சுரப்பியை சுரக்க ஆரம்பிச்சாச்சு. உடம்பு முழு ஆற்றலோடு இருக்குது. அப்போ நான் வேகமாக ஓடி போய் ட்ரெயினை பிடிக்கிறேன். என்னோட உடம்பு ட்ரெயினுக்குள்ளே போயாச்சு, ட்ரெயின் கிளம்பி போயிடுச்சு. இது ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்க்கு, இந்த இயக்கத்துக்கு 2 முக்கியமான பிராணங்கள் காரணமாக இருந்தது. ஒன்று உதானன் தான் இது திட்டமிட்டது, எப்படியாவது இந்த ட்ரெயினை பிடிச்சிடணும் அப்படின்னு திட்டமிட்டது உதானன், என்னுடைய மூளை பகுதியில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ். இந்த திட்டமிட்டதை செயல்படுத்துறதுக்கு என்னுடைய கை கால்கள்லாம் உதவுச்சு இல்லையா, அந்த உதவிய சக்திக்கு பேர் தான் வியானன்னு சொல்லக்கூடிய 5வது ஃபோர்ஸ், 5வது வைட்டல் ஃபோர்ஸ், உயிராற்றல். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு ப்ராக்டிஸ் பார்க்க போகிறோம். அது உத்தித லோலாசனம்னு பேர். அதுக்கு உத்தித அப்படின்னாலே மேல் நோக்கி உயர்த்துத அப்படின்னு அர்த்தம். லோலாசனம் அப்படின்னா ஸ்விங், நம்மளோட ஊஞ்சல் மாதிரி உடம்பை ஊஞ்சல் மாதிரி ஸ்விங் பண்ண வைத்தல், ஆட வைத்தல் அப்படின்னு பேர். அதாவது உடம்பை மேல் நோக்கியும் உயர்த்தணும், கீழ் நோக்கி கொண்டு வந்து ஒரு ஊஞ்சல் மாதிரி ஆட விடணும். இதுதான் பயிற்சி. கால்கள் இரண்டும் கிட்டத்தட்ட ஒரு 1 மீட்டர் வரைக்கும்
அல்லது உங்களுடைய ஷோல்டர் லெவலுக்கு ரொம்ப தள்ளி வைக்க வேண்டாம். நம்ம பொதுவாக மற்ற பயிற்சிகள் என்ன பண்ணுவோம்னா ரொம்ப தள்ளி வைப்போம், ஷோல்டருக்கு வெளியில் வைப்போம். இது ஷோல்டர் வரைக்கும் இருந்தால் கூட போகிறோம். அதே நேரத்தில் ஸ்டெபிலிட்டின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய கால்கள் நல்லா திடகாத்திரமாக தரையில் ஊன்றிய நிலையில் இருக்க வேண்டும். ஏன்னா இது நான் சொல்லியிருக்கேன், உடலை மேல் நோக்கியும் உயர்த்த போகிறோம், கீழ் நோக்கி ஒரு ஸ்விங், ஒரு ஊஞ்சல் மாதிரி ஆடவும் செய்ய போகிறோம். அப்போது உங்களுடைய மொத்த பலமும் உடலின் மொத்த எடையும் காலின் பலத்தில் தான் நிற்க போகுது. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக, ரொம்ப கவனமாக, இதில் ஜாக்கிரதைன்னு நான் சொல்ல மாட்டேன், கவனம் இருந்தால் போகிறோம். இது ஒன்றும் ரொம்ப மோசமான, யாருமே பண்ண முடியாத கஷ்டமான பயிற்சியெல்லாம் கிடையாது, யாருனாலும் பண்ண முடியும். கொஞ்சம் கவனம் தேவை, அவ்வளோதான். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னா, கால்கள் இரண்டும் தள்ளி இருக்கு இல்லையா, இப்போ மெதுவாக கைகளை மேல் நோக்கி முழுவதுமாக மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே உயர்த்திட்டு முன்பக்கமாக ஃபுல்லாக குனிஞ்சு பாடி அப்படி தொங்க விட்டுற வேண்டியதான். அதுக்கப்புறம் மெதுவாக மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே நல்லா மேலே வந்து மறுபடியும் த்ரோ அவுட், அப்படி ஃபுல்லாக பாடியை வீசி எறிஞ்சிட வேண்டியதான். வீசி எறியும் போது கை மெதுவாக தரையை தொடாமல் பார்த்துக்கோங்க. அதே நேரத்தில் இடுப்புக்கு மேல் பகுதி எந்த விதமான இறுக்கமும் வேண்டாம். அதை தளர்வாக காலின் பலத்துடன் தூக்கி எறிந்து விடுதல். அதுதான் ஆக்சுவலி இந்த ப்ராக்டிஸோட இன்ஸ்ட்ரக்ஷனே அப்படி தான் இருக்கும். த்ரோ யோர் பாடி அவுட், அப்படி தான் அதோட இன்ஸ்ட்ரக்ஷனே. அது மாதிரி முதல்ல 5 முறை இதை செய்து பழகிக்கலாம். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆரம்பிக்கணும். முக்கியமாக ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கவங்க இதை பண்ண வேண்டாம். குறைந்த இரத்த அழுத்தம் இருக்கக்கூடியவங்க இந்த ப்ராக்டிஸ் தாராளமாக பண்ணலாம். அது போக எமோஷ்னல் பிளாக், சின்ன வயசுலேருந்து உணர்வு சார்ந்து ஏதோ ஒன்று உள்ளே இறுக்கி பிடிச்சி ரொம்ப இறுக்கமான அழுத்தமான மனநிலையில் இருக்கவங்க எல்லோருமே இந்த பயிற்சி செய்யலாம். மனதளவில் ஒருத்தரை இந்த ஃப்ரீ பண்ணுறதுன்னு இருக்குது, மனதில் இருக்கக்கூடிய இறுக்கத்தை எல்லாம் தளர்த்துவதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு மிக முக்கியமான பயிற்சி இது. மனதளவில் மட்டும் இல்லை, உடல் அளவில். இப்போ ஒருத்தருக்கு லோவர் பேக் பெயின், மிட் பேக் பெயின், அப்பர் பேக் பெயின் சொல்லக்கூடிய இந்த 3 இடங்களிலையும் நடக்கக்கூடிய இறுக்கங்களையும் அதில் நம்ம பண்ணி வச்சிருக்கிற டேமேஜையும் முக்கியமாக நிவர்த்தி பண்ணுறதா இந்த பயிற்சியோட மிக முக்கிய நோக்கம். அது மட்டும் இல்லை, வயிற்றுப்பகுதியில் நீங்கள் ஏதோ ஒரு இறுக்கம் தேக்கி வச்சுருக்கீங்க, உணவு சரியாக வந்து டைஜஸ்ட் ஆகாத ஒரு ப்ராசஸில் இருக்குது அப்படின்னா அதுவும் இந்த பயிற்சியின் மூலமாக சரியாகும். இப்போ நேரம் அப்படி நின்றுக்கோங்க ஒரு முறை. இந்த பின்பக்கமாக சாயிறதுன்றது எவ்வளோ தூரம் சாயலாம் அப்படின்னா ரொம்ப சாய வேண்டாம். நம்ம ஏற்கனவே ஹஸ்த உத்தானாசனம்னு முதல் பயிற்சி பார்த்தோம், டே 1 or 2 அந்த டைமில் பார்த்த பயிற்சி இல்லையா, அது மாதிரி லேசாக பின்பக்கம் சாய்ந்தால் போதும். இதுதான் மிக முக்கியமான ஒரு பயிற்சி. நாம் இந்த பஞ்ச பிராணன் இல்லை கோஷம் இதெல்லாம் பார்க்குறோம்ல, இது எல்லாமே வந்து ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதில் எல்லாருமே நாம் எல்லோருக்குமே இதில் ஏதோ ஒரு ரிலவன்ஸ் உண்டு, ஏதோ ஒரு ஒற்றுமை ஒன்று இருக்கும், அல்ல இதில் ஏதோ ஒரு பற்றாக்குறை ஒன்று இருக்கும். அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு அறிவு சார்ந்த விஷயமும் தெரிஞ்சுக்கிறோம், பயிற்சி சார்ந்த விஷயமும் தெரிஞ்சுக்கிறோம். அதனால தான் நான் சொன்னேன், ஒரு யோக மரபு அல்லது இந்திய ஞானம் என்பது வெறும் டீச்சிங், வெறும் பரிந்துரை மட்டும் இல்லை, அதற்கு இணையான பயிற்சியும் இருக்கும். தத்துவம் மட்டும் இல்லை, அதுக்கு இணையான பயிற்சியும் இருக்கக்கூடியது. அந்த வகையில் இது மிக முக்கியமான பயிற்சி. மீண்டும் ஒரு புதிய பயிற்சியுடன் நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் பொதிகையில் நம்ம அடுத்ததா பார்க்க இருக்க பகுதி பொதிகையின் சமையல் நேரம். நம்ம காலை தினத்தை ரொம்ப ஸ்வீட்டாக ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு பலாப்பழ பாயாசம் சாப்பிட்டா எப்படி இருக்கும், வாங்க அந்த டிஷ்ஷை நமக்கு சொல்லித்தராங்க சுஜிதா அவர்கள். பார்க்கலாம். என்ன சமைக்க போறீங்க எங்களுக்காக? இன்னைக்கு வந்து நான் பலாப்பழ பாயசம் செஞ்சு காமிக்கலாம். பலாப்பழ பாயசம், ஓகே. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். சரி, இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பலாப்பழம், வெல்லம், ஏலக்காய், முந்திரி திராட்சை, தேங்காய் பால், கொஞ்சம் நெய். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த பலாப்பழத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு அதை வந்து கொஞ்சம் பழப்பழம்னாலே நல்ல ஒரு ஸ்மெல் இல்லை? ஆமாம், பட் இட் ஹாஸ் பிகம் வெரி எக்ஸ்பென்சிவ் நவடேஸ் இல்லை? ஆமாம், இப்போ ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் நிறைய வாங்கும்போது அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும், வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்பாகவும் இருக்கும், உங்களுக்கு வேஸ்ட்டும் ஆகாது. ஒரு சிலருக்கு ஹாட்டாக பிடிக்கும், ஒரு சிலருக்கு கூலாக பிடிக்கும். 2 விதமாகவும் சர்வ் பண்ணலாம். இதை நீங்கள் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட சாப்பிட்லாம், கூலாக இது பண்ணி. ஓகே, நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நீங்கள் வேக வச்சுக்கலாம். பலாப்பழமும் இதுவும் போட்டு வெல்லமும் போட்டு ஒரு அல்வா மாதிரி இல்லை ஜாம் மாதிரி பண்ணி வச்சுக்குவேன் நான். இது வந்து என்ன பண்ணலான்னா, நம்ம ஒரு 1 or 2 weeks அந்த மாதிரி வச்சுக்கலாம்.
துருவி வச்சுக்கணுமா வெல்லம்? வெல்லம் துருவி வச்சா ஈஸியாக கரையும் உங்களுக்கு. ஓகே, அதனால துருவி வச்சுக்கிறோம் நம்ம. பழாப்பழமும் வெல்லமும் அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி இப்படியே சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். அதுதான் சொன்னேனே, நான் வந்து இந்த மாதிரியும் சாப்பிட்லாம், பட் இதில் தான் கொஞ்சம் நெய் போடுவேன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம், இந்த மாதிரி பண்ணுறதுல இது பண்ணுவோம். இப்போதைக்கு வந்து நான் இது லாஸ்ட்டில் தான் வந்து நான் நெய் வறுத்து போட போகிறேன். இப்போ நான் தேங்காய் பால் போட்டுருவேன் இதுக்கு. ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் வச்சுருக்க போகிறது இல்லை இல்லையா, உடனே சாப்பிட போகிறோம். அதனால அந்த இது போட்ட உடனே கலர் மாறுது இல்லையா? வெல்லம் போட்ட உடனே உங்களுக்கு ப்ரௌன் கலரில் வந்துடும். உங்களுக்கு எனக்கு தேங்காய் பால். ஓகே, இப்போ வந்து நான் தேங்காய் பாலில் சேர்த்த போகிறேன். ஓகே, தேங்காய் பால் பாயசத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பாயசம் வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி தானே இருக்கணும் உங்களுக்கு. நல்லா இருக்குங்க ஸ்மெல்லே. ஆக்சுவலி அந்த தேங்காய் பாலும் போட்ட உடனே அந்த இப்போ ஒரு கேரளாக்கே போன ஒரு ஃபீல் அந்த கிடச்சிருக்கு. கொஞ்சம் கொதி வந்துச்சுன்னா தேங்காய் பால் ஊற்றிருக்கிறதுனால கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஓகே, இல்லைன்னா அது ஒரு மாதிரி அடி பிடிச்சிடும்னு இல்லை, இந்த இது விட்டுருவோன்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி பிரிஞ்சிடும்னு சொல்லுவாங்க. அந்த தேங்காய் பால் வந்து சரியாக இது பண்ணலைன்னு. ஓகே, பால்லாம் ஊற்றினா தெரிஞ்சு போயிடும், திரிஞ்சு போன மாதிரி இருக்கும். அதனால தேங்காய் பாலை கிளறி விட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஆகாது. நம்ம இனி ஏலக்காய் முந்திரி பருப்பெல்லாம் பண்ணணும். இப்போ பலாப்பழ பாயசம் வந்து குக் ஆகிடுச்சு. உண்மையாக ரொம்ப பார்க்கவே ரொம்ப சுவையாக இருக்குங்க. டேஸ்ட் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, கொஞ்சம் நெய். ரொம்ப ரிச்சான ஒரு பாயசமாக இருக்குது இது. ஆல்ரெடி எல்லாமே ரிச்னஸ் இருக்குது. அந்த தேங்காய் பால், பலாப்பழம், இதெல்லாம் வெல்லம் எல்லாம் சேர்த்தோடனே வந்துட்டு ஒரு ட்ரெடிஷ்னல் ஒரு டேஸ்ட் இருக்குது. இது ஒரு டிப்பிக்கல் ஒரு கேரளா டிஷ்ஷா? ஆமாங்க. ஓகே, ரிச்சாக இருக்குங்க பார்க்குறதுக்கும். ஐ திங்க் இட் வில் டேஸ்ட் குட் டு. போட்டுருக்கீங்க இல்லையா? ஆமாம். குட் அரோமா, வெரி குட் அரோமா. பிரசன்ட். ஓகே, சர்வ் பண்ணலாமா? அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது உணவும் ஊட்டமும். இந்த பகுதியில் ஓட்ஸில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு அழகாக எடுத்துரைக்கிறதுக்காக வராங்க உணவியல் நிபுணர் முனைவர் மீனாட்சி பஜாஜ் அவர்கள். வாங்க கேட்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ஓட்ஸ் இங்கிலீஷ், ஸோ இஸ் இட் ஹெல்தி ஆர் நோன்னு ரொம்ப ஒரு மனசில் ஒரு குழப்பம் இருக்குது. அந்த குழப்பத்தை நான் தீர்க்க போகிறேன். இப்போ ஓட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிராம் ஓட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். 94 கேலரிஸ் உங்களுக்கு அந்த 25 கிராம் ஓட்ஸில் அவைலபிளாக இருக்கும். அதே போல் அதில் நிறைய நார் சத்து இருக்குது. அந்த நார் சத்து இன்சால்யூபிள் ஃபைபரும் இருக்குது, சால்யூபிள் ஃபைபரும் இருக்குது. இன்சால்யூபிள் ஃபைபர் நம்மளுக்கு எடை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், அப்புறம் கான்ஸ்டிபேஷன் வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், மலச்சிக்கல் வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், உடல் பருமன் வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே சமயத்தில் அதில் சால்யூபிள் ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் சால்யூபிள் ஃபைபரும் இருக்குது. அந்த ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் சால்யூபிள் ஃபைபர் இருக்கிறதால கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், பிளட் ப்ரெஷர் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், பக்கவாதம் வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், இருதய நோய் வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஓட்ஸில் நிறைய பி வைட்டமின்ஸ் அடங்கி இருக்குது. இந்த பி வைட்டமின்ஸ் நம்ம சாப்பிட்ற மாவு சத்தை மெட்டபலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த பி வைட்டமின்ஸும் இந்த ஓட்ஸில் அடங்கி இருக்குது. அதை தவிர அதில் ஒரு இம்பார்ட்டண்ட் பயோ ஆக்டிவ் காம்பனண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீட்டா குளூக்கான், அவெனாத்ரமைட். ஸோ இது 2 தான் பயோ ஆக்டிவ் காம்பனண்ட்ஸ். ரீசெண்டாக ஒரு ஸ்டடி பண்ணாங்க. அந்த ஆராய்ச்சி பண்ணதில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த பீட்டா குளூக்கான் சாப்பிட்டாங்கன்னா, அந்த ஓட்ஸில் இருக்கிற பீட்டா குளூக்கான் இல்லை பார்லியில் இருக்கிற பீட்டா குளூக்கான் சாப்பிட்டாங்கன்னா
ஒரு க்ரானிக் கிட்னி டிசீஸ், ஒரு க்ரானிக் கிட்னி டிசீஸ் சொன்னோன்னா கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்க ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, 5 ஸ்டேஜ் இருக்கிறது க்ரானிக் கிட்னி டிசீஸில். அதில் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3ல இருக்கிற கண்டிஷனில் அவங்க இந்த ஓட்ஸை ரெகுலராக எடுத்துக்கினாங்கன்னா அது ஃபர்தராக ப்ராக்ரஸ் ஆகாது. இந்த டயபெட்டிக் நெஃப்ரோபத்தின்னு சொல்கிறோம் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஃபர்தராக ஸ்டேஜ் 4, ஸ்டேஜ் 5க்கு அவ்வளோ சீக்கிரமாக ப்ராக்ரஸ் ஆகாது நீங்கள் இந்த ஓட்ஸில் இருக்கிற பீட்டா குளுக்கன் சாப்பிட்டிங்கன்னா. அதை தவிர இந்த ஓட்ஸில் நான் சொல்லியிருக்கேன் ப்ரோட்டீனும் உண்டு. ப்ளஸ் இந்த ப்ரோட்டீன் எப்போவுமே அரிசி, சாமை, திணை, வரகு, கேழ்வரகு, கோதுமைன்னு சொன்னோன்னா அதில் இருக்கிற ப்ரோட்டீன் தரமான ப்ரோட்டீன் இல்லை. அதுவே நீங்கள் 3:1 ரேஷியோ, 4:1 ரேஷியோ, எந்த ரேஷியோன்னு சொல்கிறேன்னா கோதுமையாக இருக்கட்டும், சாமை, திணை, வரகு, கேழ்வரகு இல்லை ஓட்ஸாக இருக்கட்டும், அது ஒரு 4 மடங்கு கூட 1 மடங்கு ஏதாவது ஒரு பருப்பு வகைகளை நீங்கள் இணைந்து சாப்பிட்டிங்கன்னா அது ஒரு தரமான ப்ரோட்டீனாக கன்வெர்ட் ஆகிடும். இப்போது ஓட்ஸில் இட்லி போடலாம், தோசை போடலாம். 5 கிலோ கோதுமைக்கு 1 கிலோ கருப்பு கொண்ட கடலை, 1 கிலோ ஓட்ஸ் கொடுத்துட்டு மாவை அரைக்க கொடுத்துட்டு மாவை ஜலிக்காமல் அதில் மோர் இல்லைன்னா வெதன்னு பால் இதெல்லாம் வெதன்னு தண்ணி போட்டு மாவு பிசைஞ்சிங்கன்னா அதில் போடுற சப்பாத்தியில் நார் சத்து அதிகமாக இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, புரத சத்து இருக்குது, பி வைட்டமின்ஸ் அடங்கி இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்ட பிறகு திம்முன்னு இருக்கும். ஸோ சுகர் கூடாது, கொலஸ்ட்ரால் கூடாது, உடல் பருமன் வராது. அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை நான் சொன்னேன் இல்லையா, கஞ்சி மாதிரி காசி குடிக்கலாம். ஆனால் கஞ்சி மாதிரி காசி குடிக்கிறவங்க யாராக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா முதியோர்களாக இருக்கணும், இல்லை பல்லில்லாதவங்களாக இருக்கணும், இல்லை உடம்பு முடியாதவங்களாக இருக்கணும். ஆனால் அவங்களுக்கு நீரிழிவு நோய் இருக்குது, ஸோ சர்க்கரை வியாதி இருக்குதுன்னா கண்டிப்பாக கஞ்சி, களி, கூழாக சாப்பிடக்கூடாது. அவங்க என்ன பண்ணலாம், இந்த ஓட்ஸை கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற போட்டு அந்த தண்ணியை கொட்டிட்டு அந்த ஓட்ஸை தோசை மாவுலேயோ சப்பாத்தி மாவுலேயோ இல்லை இட்லி மாவுலேயோ போட்டு இட்லியோ தோசையோ சப்பாத்தியோ ஊற்றி சாப்பிட்லாம். ஆனால் கஞ்சி மாதிரி சாப்பிடக்கூடாது. கஞ்சி மாதிரி ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் கூடிச்சுன்னா உங்கள் சுகர் கடகடன்னு கூடிடும். ஸோ அந்த கஞ்சியை குடித்த பிறகு ஒரு 1.5 மணி நேரத்துலேயே திருப்பி பசிக்க ஆரம்பிக்கும். அதில் என்ன அளவுக்கு நார் சத்து இருந்தாலும் அதோட பதம் இருக்குல்ல, சமைக்கிற பதம், அதை நம்ம கஞ்சியாக காய்ச்சிட்டோம். ஸோ கஞ்சியாக காய்ச்சிட்டிங்கன்னா அது அந்த அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட் இருக்காது ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு. சிகேடி ஸ்டேஜ் 1லேருந்து 3 வரைக்கும் இந்த ஓட்ஸை சாப்பிட்டா சிகேடி ஸ்டேஜ் 4ம் 5ம் மொல்லமாக தான் ப்ராக்ரஸ் ஆகும், கடகடன் ப்ராக்ரஸ் ஆகாது. ஆனால் ஸ்டேஜ் 4, ஸ்டேஜ் 5க்கு கிட்னி ஃபெயிலியருக்கு வந்துட்டிங்கன்னா அதில் இருக்கிற பொட்டாசியம் உங்கள் பிளட்டில் இருக்கிற பொட்டாசியமை கூட்டுறதுக்கு வாய்ப்புண்டு. ஸோ பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறவங்க, பிரச்சனை இருக்கிறவங்க லைக் கிட்னி ஃபெயிலியர் ஸ்டேஜ் 4, ஸ்டேஜ் 5 இல்லைன்னா டயூரிட்டிக் மாத்திரை போடுறாங்க, டயூரிட்டிக்னா நீர் குறைக்கிற மாத்திரை போடுறாங்க, ஹார்ட் ஃபெயிலியர் இருக்குது, லிவர் ஃபெயிலியர் இருக்குது, இல்லைனா எதனா ஆர்கன் ஃபெயிலியர் இருக்கும்போது அவங்களுக்கு சில மாத்திரைகள் கொடுப்பாங்க. அந்த மாத்திரையோட இஃபெக்ட் என்னென்னா பொட்டாசியமை கூட்டி விட்டுரும். ஸோ பொட்டாசியம் அந்த மாத்திரை வகையிலையும் கூடுது, ஓட்ஸ்லேயும் கூடுதுன்னா அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் மட்டும் ஓட்ஸை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அடுத்ததாக நம்ம வணக்கம் பொதிகையில் பார்க்க போகிறது நம் விருந்தினர். ஸ்குவாஷ் ஸ்போர்ட்டில் இந்தியாவை உலகறிய செய்த அர்ஜுனா அவார்டி வீராங்கனை ஜோஷ்னா சின்னப்பா அவர்கள் கூட தான் நம்ம கான்வர்சேஷன் அமைய போது, வாங்க கேட்கலாம். இன்றைய நம் விருந்தினர் நிகழ்ச்சியில் ஒரு ஸ்குவாஷ் சாம்பியனை தாங்க நம்ம மீட் பண்ண போகிறோம். கோல்டு மெடலிஸ்ட் இன் காமன்வெல்த் கேம்ஸ், சவுத் ஏஷியன் கேம்ஸ் அண்ட் ஆல்சோ ஏஷியன் இண்டிவிஜுவல் சாம்பியன்ஷிப், இந்த மாதிரி பல இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸ் அண்ட் டோர்னமெண்ட்ஸில் பல இன்டர்நேஷ்னல் மெடல்ஸையும் இவங்க வாங்கியிருக்காங்க. 2013ஆம் ஆண்டு மிக உயரிய விருதான அர்ஜுனா விருதையும் இவங்க வாங்கியிருக்காங்க. அவங்க யார் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க ஷோக்குள்ள போகலாம். இன்றைய நம் விருந்தினர் நிகழ்ச்சியில் ஸ்குவாஷ் சாம்பியன் ஜோஷ்னா சின்னப்பா அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். வணக்கம், வெல்கம் டு த ஷோ. தேங்க்யூ.
ஸோ உங்களுக்கு வந்து தமிழ் வராது அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். பட் இருந்தாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் தமிழில் பேசுகிறதுக்கு. கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் தெரியுமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சரி மேம், சுவர் பந்து அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஸ்குவாஷ் கேம் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு யூனிக்கான ஒரு ஸ்போர்ட் அப்படின்னே சொல்லலாம். இப்போது நிறையா ஸ்போர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய விதமான எக்ஸ்போஷர்ஸை தரும். பட் நீங்கள் வந்து இந்த ஸ்குவாஷ் அப்படிங்கிற கேமை வந்து உங்களுடைய கெரியராக, உங்களுடைய ப்ரொஃபஷனலாக சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? Well, it started a long time back. I was about 8-9 years old. My father introduced me to the game. He was a squash player himself. Oh, okay. And I started playing at the Madras Cricket Club. And I played every sport: tennis, badminton, squash. And then my parents told me to choose any one sport. And I ended up choosing squash. Like you said, it was a unique sport because it was more club level kind of game. It wasn't easily accessible. So I was fortunate that my father was a member of a club, and that's how I had access to squash. Oh, okay. And yeah, that's how it all started. He said, please choose any one sport and do well in that. And I ended up choosing squash because I felt comfortable with the game. He introduced me to it. He was my coach for a very long time. And yeah, and I loved playing squash more than I did any other sport. And I ended up choosing squash. ஓகே, உங்களை வந்து ஒரு ஸ்குவாஷ் சாம்பியனாக இப்போ எங்களுக்கு தெரியும். பட் ஏர்லியர் ஸ்டேஜஸில் உங்களுடைய அந்த பிகினிங் டைமில் நீங்கள் வந்து ஒரு ஸ்குவாஷ் விளையாட ஆரம்பிக்கும் போது அது வந்து நீங்கள் ஒரு வின் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு மூமெண்ட்டில் நீங்கள் விளையாட ஆரம்பிச்சிங்களா, இல்லை பார்ட்டிசிபேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்கள் விளையாட ஆரம்பிச்சிங்களா? ஏன்னா உங்களுடைய சைல்ட்ஹுட் டேஸில் உங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கோல்னால் நீங்கள் என்ன சொல்வீங்க ஸ்குவாஷ் பொறுத்த வரைக்கும்? My dream was to play professional squash. I wanted to be a professional squash player, and I wanted to play for India. Like those two were my biggest dreams growing up. Okay. And my father put me in small junior tournaments, in India, abroad. It was pretty hard financially with squash, like because it was an up and coming sport. Not many people knew much about it. Not many sponsors wanted to come forward and help. And at that time there was no government support. So my parents struggled a lot to send me for a few tournaments when they were like, you have to win these tournaments. You can't just go and participate in them, because I had to do well so that I could get that recognition, so that people would support my game. And that's what happened for me. I was fortunate to win a few junior tournaments, and that encouraged me further to take up squash as a professional career. Okay. And plus I enjoyed traveling and missing school. ஓகே, ஸோ நீங்கள் 2005 வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இயர்னே சொல்லலாம். ஏன்னா வந்து கண்டினியூஸாக நீங்கள் நிறைய ஈவெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் கோல்டு மெடலும் வாங்கியிருந்தீங்க. பிரிட்டிஷ் ஜூனியர்லையும் சரி, அண்ட் தென் ஏஷியன் ஜூனியர், வேர்ல்டு ஜூனியர்னு நிறையா ஈவெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. ஒரு ஈவெண்ட்டில் நம்ம கோல்டு மெடல் வாங்குறதே பெரிய விஷயம். பட் கண்டினியூஸாக அந்த இயரில் வந்து நிறைய ஈவெண்ட்ஸில் கோல்டு மெடல் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. இந்த ஒரு ப்ரிப்பரேஷன் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணீங்க? So I worked with my father for a very long time. He was my coach. He still helps me with many things with my game even today. But I did go abroad to train. That time in India, the concept of squash and training was fairly new. So I had to go abroad. I trained in Amsterdam. I trained in Egypt. I trained in America. But so I worked with different coaches who really helped my game. And you're talking about the tournaments that I won. I was really young. When I was younger, I didn't take all these things very seriously. I had a lot of fun. I enjoyed being in school with my friends and then going to college. So for me, squash was, till I was a junior, I was just having a lot of fun. Like I was just enjoying it, and I think that's why I also played really well, because I didn't put much pressure on myself. It's only as I got older that the pressure, you feel the pressure. But as a junior, I just enjoyed playing, and then the results came automatically. இப்போ ப்ரெஷர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் பர்சன் எடுத்துக்கிட்டாவே நிறைய விதமான ப்ரெஷர்ஸ் வரும் அவங்கள சுற்றி. கோச்சஸ் கிட்டேருந்து வரும், அவங்க பேரண்ட்ஸ் கிட்டேருந்து வரும். ஸோ ஸ்கூல், காலேஜஸ் நிறைய இடத்துலேருந்து ப்ரெஷர் வரும். அட் தி சேம் டைம் நம்ம ஈவெண்ட்ஸ் போனோம்னா அங்கேயும் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். சப்போஸ் தோத்துட்டோம்னா அங்கேயும் நம்மளுக்கு ப்ரெஷர் அதிகமாகும். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய அந்த ஏர்லியர் ஸ்டேஜஸ்லையும் சரி, இப்பவும் சரி, அந்த ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க, எப்படி அதை ஓவர் கம் பண்ணீங்க? For me, I think the biggest strength I had was my parents' support. I told them very earlier on in my squash that this is going to be my career. Like studies is not my priority. And my mom told me that if you want to play, you have to study. So she was very keen that I finish school, that I do college. And today I'm so happy I finished school, that I finished college. And I didn't just go play sport from the time I was young. I did both.
and I had very supportive school, very supportive college. You need people to help you. You cannot do this on your own. And I was just very fortunate that I had people supporting me. So I still had to put in effort. I still had to go to school, finish my work, do all those things. And it wasn't easy, but it was important to me to do well in my sport and do enough to get through studies and college and all of that. And then when I was 20, 21, I'm an adult, I finished college, and I made the decision to go professional. ஓகே, உங்கள் அப்பாவை பற்றி சொல்லியிருந்தீங்க. ஸோ அவர் வந்து ஒரு ஸ்குவாஷ் பிளேயர், தமிழ்நாடும் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மென்டாராக, கைடாக இருந்திருப்பார். அப்பாவை தவிர உங்களோட ஃபேமிலி பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள். அவங்க எந்த அளவுக்கு உங்களுடைய கேமுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க? So my dad and me have a very interesting dynamic. He was very, growing up, he was very encouraging, like too encouraging. You have to win, you have to do this. Like he put a lot of pressure on me, and I didn't like that. Like I didn't like the pressure that every time I go for a tournament I have to win. So we got into a lot of fights, and I told him, I said, if you keep putting this kind of pressure on me, then I'm not going to enjoy the game, and then eventually I'm going to stop because I'm not happy. So he understood, and my mom is the opposite. She's very relaxed, she's very calm, she's very just go have fun, enjoy yourself, and things like that. So for the first few years in my junior career, my father traveled with me, so it was a lot of pressure. But later on, when I was about 14, 15, I said I want to start traveling on my own, and I started playing a lot better because there was no pressure from him. And I mean, obviously today he's very relaxed. He's not, I think he was just worried that if his support was not constant, I might get distracted and I might not train properly or train seriously. I think that was more his concern. But yeah, so even till today, like I prefer having my mother watch me than my dad watch me. ஓகே, உங்களுடைய ஸ்கூல் டேஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேஸாக தான் இருக்கும். அதுவும் உங்கள் ஸ்கூல் வந்து ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாங்க உங்களுக்கு, உங்கள் கேமுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்கள் ஸ்கூல் டேஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், அந்த மெமரிஸ் எப்படி இருக்குது? I went to Lady Andal on Harrington Road, and they were very supportive with sports, and I think not a lot of schools really give the freedom to their students to go play sport and encourage them. Today it's either you do only academics or you go to a school that just does not care about academics and you just do sport. And my school really encouraged me to study as well as go and play sports. So I never had the pressure that I have to go to school from this time to this time, or I had to finish all my work on time. Like they were so supportive. They said come after training, finish your training. So I finished training in the morning. School always got over by 2 in the afternoon, so I had time to go home, sleep, and then go in the evening. And even with my exams and all of that, they were very lenient. They said, please come and do only your final exams and things like that. So because they encouraged me like that, it gave me the opportunity to travel for tournaments and take my training seriously as well. So without all that kind of support, it would not have been happen to me for me to be able to play the way I did. And but school was a lot of fun. I had a lot of good friends growing up, and like I said, squash was just a small part of my life growing up. Like I enjoyed being with my friends and all of that. இப்போ ஸ்போர்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டாவே நிறைய விதமான ஸ்போர்ட்ஸ் இருக்குது, நிறைய எக்ஸ்போஷர்ஸ் அண்ட் ஃபோக்கஸ் வந்து கம்பேரபிள் டு ஸ்குவாஷ் நம்ம பார்த்தோம்னா நிறையா ஸ்போர்ட்ஸ்க்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ டு யூ பர்சனலி திங்க் தட் ஸ்குவாஷ் இஸ் பீங் நெக்லெக்டட் ஃப்ரம் அதர் ஸ்போர்ட்? I think it's definitely come a long way. So from what I started, or even 10-15 years back, like today so many people know squash. Today so many people there are so many squash players in India. The game has definitely grown, and it's grown because we have been able to win medals at the at the big international levels. And the government has supported us a lot. The Tamil Nadu government has been very, very supportive of when any athlete wins a medal. So when squash wins medals, we get that recognition, and that helps us support us financially and all of that. So I definitely think we have a longer way to go. Other sports, obviously cricket, you can't compare any sport to cricket, but sports like badminton and wrestling and all of them are doing well. That's why the recognition comes, and they get a lot of support. So I think we can use more support financially from the government or corporates to really encourage
at the grassroots level, and children who are playing in the junior circuit to think of taking squash up professionally. ஓகே, ஸோ உங்கள் பார்ட்னர்ஷிப் வித் தீபிகா பள்ளிக்கல் பற்றி நம்ம பேசி ஆகணும். ஏன்னா காமன்வெல்த் கேம்ஸில் நீங்கள் 2 பேருமே அசத்தி இருந்தீங்க. 2014 கோல்டு மெடல், 2018 சில்வர் மெடல். ஸோ இந்த ஒரு ஈவெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஈவெண்ட்டாக இருந்திருக்கும் உங்களுக்கு. நிறையா நீங்கள் ஹார்ட் ஸ்ட்ரகிள்ஸ் அதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் வித் தீபிகா பள்ளிக்கல். So I have known Deepika from the time she was a 5-year-old girl. Like her sister and me were friends, and I remember when she first started out at the academy. Like I've known the family for a very long time. And obviously when I was older than Deepika, so I had an advantage over her, and then she started coming up and she started becoming the next best squash player, and of course she's beaten me a few times as well. And so it was a very interesting dynamic where we competed with each other, but at the same time we were also on the same team. We played doubles together. Okay. And I have so many memories with her because we've traveled the world together. We've we share rooms together when she was on tour, and obviously she's a very good doubles player as well. In fact, every time we play doubles, she's the one that leads the team. She like every time I'm like under pressure, I'll be like, Deepika, I'm under pressure, what do I do? And like, so she's the one who'd be like, calm down, let's we got this, we can do this. So she's the one who would actually motivate me in the doubles while we were playing. And yeah, we had our best win when we won the gold. It was just a great moment, a great feeling for us. It was years and years and years of work that went into that whole tournament, and it was great that we could do it again, be in the finals in 2018 as well. And yeah, so some of my best wins have been with Deepika there. ஓகே, இப்போ ஒரு டென்னிஸ் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம பிகினர் யூஸ் பண்ணுற பாலும் சரி, ஈவன் ரோஜர் ஃபெடரர் யூஸ் பண்ணுற பாலும் சரி, எல்லாருமே வந்து ஒரே பால் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஸ்குவாஷ் பொறுத்த வரைக்கும் அந்த பால்ஸ் வந்து நிறையா டிஃப்ரென்ஷியேஷன்ஸில் இருக்குது. ஸோ ஒரு பிகினர் வந்து ஒரு ப்ளூ டாட் பால் யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் கொஞ்சம் அட்வான்ஸ் பிளேயர்ஸ் வந்து இந்த எல்லோ டாட் பால் யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் ப்ரோ பிளேயர்ஸ் வந்து இந்த டபுள் டாட்டட் எல்லோ பால்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் ஏன் இருக்குது ஸ்குவாஷில்? So the normal squash ball that we all use is a double dot black ball. The other ball is more for like in altitude, countries where the altitude is, the ball doesn't bounce, so they need something that's a little faster. But that's not what's used universally. Okay. And of course there's like you said, like a beginner, if because the rubber doesn't bounce. The normal ball that we use does not bounce unless you warm it up really well. But you have to be at a good level to hit the ball, to get the ball warm. So sometimes for children and stuff like that, because they don't have the strength to hit the ball, a tennis ball bounces so much easier. So for children and stuff to get the ball going, to bounce it and hit it, it's easier to get a blue dot, which the ball is really fast. So it encourages the child to be able to hit the ball. இப்போ மற்ற ஸ்போர்ட் எடுத்துக்கிட்டோன்னா, இப்போது டென்னிஸாக இருக்கட்டும், ஃபுட்பாலாக இருக்கட்டும், நம்ம ஆப்போசிஷன் யார் அப்படிங்கிறது நம்ம பார்க்கும்போது தெரியும் வெளியில். பட் ஸ்குவாஷ் பொறுத்த வரைக்கும் ஆப்போசிஷன் நம்ம பக்கத்துலேயே இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் எதுவுமே நம்மளால் கெஸ் பண்ணவே முடியாது. அந்த ஒரு ரைவல்ரி மூமெண்ட் எப்படி நடக்கும்? ஏன்னா வந்து நிறைய இடத்துல புஷ் பண்ணுவாங்க, பிளாக் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி நீங்கள் டேக்கிள் பண்ணுவீங்க? ஏதாவது பர்சனலாக ட்ரிக்ஸ் ஏதாவது வச்சுருக்கீங்களா? I think that's a good question, because a lot of sports you're facing the opponent, so you're not really dealing with them that much, right? It's easier to face someone who's away from you, but it's very interesting with someone who is in your space all the time, and there are players who are very smart with how they move. They won't let you get to the ball comfortably, and then it becomes a little bit like, oh, he's blocking, she's blocking, kind of thing. And I think with squash, as you get older, you get better because you learn to handle someone's presence in your space better. And yeah, it's just you're trying to play a clean game, trying to make sure you don't give your opponent the opportunity to use you being there
because if you hit a ball back to you, you lose the point, right? So it's just important to play a smart game and make sure the ball is away from you, and dealing with people in your space. I mean, it's tricky, but everyone is different. Some players are very clean, some players are very dodgy. Okay. But you have to deal with it. You don't have a choice. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய குட் அத்லெட்ஸ் இருக்காங்க, நிறைய ஸ்ட்ராங் அத்லெட்ஸ் இருக்காங்க. பட் அவங்களுக்கும் இந்த ஸ்குவாஷில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் அதோட எக்ஸ்போஷர் இல்லாததுனால அவங்க அதை மூவ் பண்ணுறதே இல்லை அவங்களுடைய லைஃப்பில். Do you think that இந்த ஒரு ஸ்குவாஷ் வந்து ஒரு ரிச் மேன்ஸ் கேமாக தான் இன்னமும் இருக்கா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? To be honest, like I said, there are a lot of squash players that have come up from Tamil Nadu, and we have the academy, the ISA academy, at Nehru Park. So there's so many children who come and play. But having said that, I do believe it needs to reach the grassroots level more. The children who come not from the city but from the interiors of our state should have access to sport and squash, and I think it can definitely be a lot better, and they should definitely be encouraged. Squash at the end of the day it's an expensive sport. You're not going to it's not like tennis and badminton that you can make money, or you can get a job, because there are a lot of government jobs that you can get with tennis and badminton, and I think squash does not have that. So it becomes very hard for a child to play squash beyond a certain age, because the financial security is not there. Not everybody has parents who have the money to support their child in sport. So it's very important that the government comes forward and has a provision to encourage all these children into squash. இப்போ கிரிக்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெஸ்ட் மேட்ச்னு இருந்தது, அதுக்கப்புறமா ஒன் டே வந்தது, அதுக்கப்புறமா T20 கிரிக்கெட்னு வந்துருச்சு. ஸோ டைம் டியூரேஷன் அப்படியே கம்மியாகிட்டே இருக்குது. இப்போ ஸ்குவாஷ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபியூச்சர் வந்து அவுட்டோர் ஸ்குவாஷ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்கிறாங்க. இப்போ கூட நீங்கள் ரீசெண்டாக நியூயார்க்கில் ஒரு அவுட்டோர் ஸ்குவாஷ் எக்ஸிபிஷன் மேட்ச் விளையாடி இருக்கீங்க. அந்த ஒரு ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இந்த இன்டோர் ஸ்குவாஷ்க்கும் அவுட்டோர் ஸ்குவாஷ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? Yeah, I think it's very important to have these courts outside, and squash is that kind of a game that you can put a court anywhere in the world. And so many tournaments I've played where they put the court in front of the pyramids, they put the court in front of in Grand Central Station in New York. So it's all about visibility, so that the public see it, there's interest in the game, because that's the only way to reach the game to the masses, right? And I think it's great when they do these outdoor courts, because people can see it. People, like for example, when I played the Asian Championships in 2017, it was at Express Avenue Mall. It was in the middle of the mall, and that was one of the best tournaments I've ever played, because it was in my hometown. It was all the people who had come to shop were all like looking at the court from all around the mall. And so many people knew what squash was because they saw it live. They saw their players, our team India playing. So that's how you create interest and generate the public to get involved in a game like squash, because like you said, it's not as well known to the public as it is. So I think things like this really is a great advertisement, for the sport, and they get to know us as well. And yeah, so something like the Express Avenue tournament that they had is a great way to showcase squash. ஸோ இப்போ வந்து நீங்கள் வேர்ல்டு நம்பர் 12 இருக்கீங்க. ஸோ இப்போ உங்களை வந்து நாங்கள் வேர்ல்டு அகெயின் டாப் 10ல் உங்களை நாங்கள் எப்போ பார்க்கலாம்? So I was actually top 10 like 2 months back, and now I'm 12. But that's the thing with sport, right? Like there are going to be times where someone is doing better than you in the rankings next to you, and you have to try and be more consistent. And that's what I'm trying to, I'm working on, is to just be more consistent, win the matches that I'm supposed to win, and hopefully, start beating the top 10 players more consistently. So that my ranking can go up. As a sports person, நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. பட் மோஸ்ட் ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட் என்ன அப்படின்னா வந்து இந்த அர்ஜுனா அவார்டு வாங்கினதுக்கு அப்புறமா நிறையா ஃபோக்கஸ் உங்கள் மேலே வந்திருக்கும், நிறையா கவனம் நீங்கள் வந்து ஈர்த்திருப்பீங்க மக்கள்கிட்ட இருந்து. ஸோ கேமராஸும் உங்களை வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம், இப்போது ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த ஒரு டைம் வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயமா இருக்குமா, இல்லை அது வந்து உங்களுடைய கேமில் வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுற விஷயமா இருக்குமா? I'm not someone who takes it very seriously. I love when I get the support. I love when the recognition is there. It's nice that your efforts have been recognized by the government, by the state government, central government. But
but yeah, I mean, for me, it's always been about playing squash and playing for India and winning medals, and I'm honestly that kind of player that hides a little bit from the press and the media and all of that, and just because I just like to focus on my game more. It can be very distracting, like you said, you know, to keep doing photo shoots, and it is. I find it personally very tiring. It takes a lot out of me. But I enjoy both. I enjoy both worlds. Yeah. அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையும் தாண்டி அந்த அவார்டை வாங்கின மூமெண்ட் பர்சனலாக நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? It was an amazing feeling. It was an amazing time. It was at Rashtrapati Bhavan. You know, that place is iconic. It's historic, and there were so many other top athletes winning the Arjuna Award, the Padma Shri, and all of that. So it was just a very special moment. You know, being there and getting the award from the president, because the day before we have to do like a rehearsal. So you just go and see how it is, and like what you're going to do, and I got really nervous because you have to, when they call your name, you got to stand there, then they read something about you, and like the whole room is watching you. So but it was very special. ஓகே, இப்போ ஒரு சின்ன ஒரு ரேபிட் ஃபயர் செக்ஷன் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ டப்னு ஆன்சர் சொல்லுங்கள். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மார்னிங் எழுந்திரிச்ச உடனே நம்ம எல்லாருமே மொபைல் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்படி மொபைல் யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆப் நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்னா என்ன சொல்வீங்க? First app na Safari போடுவேன். Safari, ஏன்? I go to one of the newspapers. ஓகே, ஸோ நாலேஜ் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஃபைன். சரி, ஒரு ஒர்க் அவுட் நம்மளுடைய ப்ராக்டிஸ் செஷன்லையாக இருக்கட்டும், இல்லை ஜிம் ஒர்க் அவுட்ஸாக இருக்கட்டும், இட்ஸ் இஸ் வெரி போரிங், எனக்கு இது பண்ணவே முடியாது அப்படின்னா என்ன ஒர்க் அவுட் சொல்வீங்க? I love probably, like, for me the hardest is track. Oh, okay. Track. Running the 400 meter sprints, I hate it. ஓகே, சரி, ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஒர்க் அவுட் செஷன்னா யூ என்ஜாய் தி மோஸ்ட் அப்படின்னா? என்னோட ஃபேவரட் ஒர்க் அவுட் இஸ் ஸ்குவாட்ஸ். ஓகே, ஃபைன். ஸோ தமிழ் மூவிஸ்லாம் பார்ப்பீங்களா? I love Tamil movies. But really? Do not ask me which movie I watched. I forgot. அதுதான் கொஸ்டினாக இருந்தது, ஃபேவரட் தமிழ் மூவி என்னன்னு. அப்போ ரீசெண்டாக பார்த்த அந்த தமிழ் மூவி என்னன்னு சொல்லிடுங்க. நான் வருஸ் மூவி பார்த்துச்சு. சர்க்கார், அதாவது 2 வருஷம் முன்னாடி வந்த படம். ஓகே, ஃபைன். ஸோ உங்களுக்கு ஃபேவரட் ஆக்டர் யார்? அஜித். ரியலி? தலை ஃபேனா நீங்கள்? ஓகே, ஸோ அப்போ அஜித் சார் மூவியில் ஆஃபர் வந்தால் கண்டிப்பாக பண்ணிவிடுவீங்க? இல்லை, நான் பண்ண மாட்டேன். பண்ண மாட்டீங்களா? ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? No, I can't act. No way. I'm not an actress. ஓகே, ஃபைன். ஸோ ஒரு பர்சன் கிட்ட நீங்கள் வந்து ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கணும், இல்லை நான் போய் ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும் உங்ககிட்ட அப்படின்னு நினைக்கிற ஒரு ஃபேவரட் பர்சன்னா யார்? My favorite person that I want to take a selfie with is P.T. Usha. Oh, really? Yeah. Okay. I've met her a couple of times, but I've not taken her autograph, and I would love to get her autograph. Okay, nice. So, ஒரு பர்சன் நீங்கள் திடீர்னு ஒரு ஹெல்ப் இல்லை எமர்ஜென்சி நைட் ஒரு 3 o'clock ஆகிடுச்சு, யாருக்காவது கால் பண்ணால் கண்டிப்பாக அவங்க ஃபோன் பண்ணி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா யாருக்கு கால் பண்ணுவீங்க? Not my brother. Okay. He never takes my call. My mother probably. Okay, fine. சரி, உங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை ஒரு ஆட்டோபயோகிராஃபி மூவியாக எடுத்தோம் அப்படின்னா எந்த ஒரு ஹீரோயின் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? Sindhu. I want to ask Sindhu to do my biopic. ஓகே, நீங்களே நடிக்கிற ஐடியா இல்லையா? வேணாம், நீங்களே நடிக்கிற ஐடியா இல்லையா? இல்லை, நோ சான்ஸ். வேண்டாம். ஓகே, ஃபைன். இதோட ரேபிட் ஃபயர் முடிஞ்சது. ஸோ இப்போ வந்து நீங்கள் கரண்ட்டாக சீனியர் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸராக டான்ஜெட்கோவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? இந்த ஒரு ரோல், இந்த ஒரு பொசிஷன் எப்படி பார்க்குறீங்க? So I basically got into Tangentco because I was looking for a job, a professional job, you know, with squash, and they've been very, very supportive, very supportive. They let me go play, and you know, when I go to office and work, everyone is just so helpful and very supportive and encouraging, and I'm very lucky to be, you know, part of TNEB. And yeah, hopefully we can, you know, recruit more athletes, more squash players, more different sports people to TNEB, because it's a really great place to be a part of. Okay, so இப்போ ஃபைனலாக வந்து நம்ம ஷோ பார்த்துட்டு இருக்கிற பட்டிங் யங் அத்லீட்ஸ்க்கு நம்ம வந்து ஸ்குவாஷில் நம்மளால் சாதிக்க முடியுமா அப்படின்னு ஒரு டவுட்டில் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற விஷயம்னா என்ன சொல்வீங்க? I would just say, you know, start a sport. You know, everyone should play sport.
even if academics is their priority, I think it's nice to have something that you can have fun with your friends, you know, gives you a break from your studies, and if you're good at it, I mean, why not, you know, anything is possible, and just, you know, work hard and enjoy yourself. ஓகே ஃபைன். ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னு தான் சொல்லணும் இந்த ஒரு இன்டர்வியூ. நிறையா விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிக்க முடிஞ்சது ஸ்குவாஷ் பற்றி, ஸ்குவாஷ்னுடைய ரூல்ஸ் எப்படி இருக்கும், முக்கியமாக ஏன் இவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பால்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணிங்க. உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம விருந்தினர் நிகழ்ச்சிக்கு வந்ததற்கு மிக்க நன்றி. Thank you so much. Thank you. நேயர்களே, இன்றைய வணக்கம் பொதிகை உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது நான் பவித்ரா ராஜசேகரன். நன்றி.